அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனுரகுமார திசாநாயக்க, சஜித் தவிர எஞ்சிய வேட்பாளர்கள் இலங்கை தேர்தலிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். வாக்களிக்கும் போதே முதல் 2 மற்றும் 3வது விருப்ப வேட்பாளர்களை தேர்வு செய்ய தற்போது 2வது விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தி அரங்கத்திலிருந்து நெறியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, நீங்கள் தொடரலாம். நன்றி லாவண்யா. இலங்கையினுடைய தேர்தலில் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள் என்பது உலகம் முழுக்க உற்று கவனிக்கப்பட்டு வருகிறது. இதில் மிக முக்கியமாக இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு தற்பொழுது அந்த தேர்தல் நடைமுறை என்பது சென்றிருக்கிறது. இது வரலாற்றிலேயே முதல் முறையாக இருக்கிறது. எப்போதுமே அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் முதலிலேயே 50%க்கும் மேற்பட்ட அந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாறு தான் இருந்திருக்கிறது. தற்பொழுது இந்த வரலாறு மாறியதற்கு மிக முக்கியமான காரணம் அனுரகுமார திசாநாயக்க அவருடைய அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு என்றே சொல்லலாம். ஏற்கனவே 3% வாக்குகள் பெற்றிருந்த அவர் முந்தைய தேர்தலில் தற்பொழுது அவருடைய இந்த வளர்ச்சி என்பது அதிகமாக இருந்தது. இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சமயத்தில் அவர் 53% வாக்குகள் வரைக்கும் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய அந்த 50% மார்க் என்பதில் இருந்து குறைந்திருக்கிறார். தற்போது வரைக்கும் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் என்பது 40.19% இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி இதுதான் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம். இதுவரைக்கும் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகளில் அவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்குகள் என்பது 40.19% இருக்கிறது. அதே போன்று 2வது நிலையில் இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது 33.79% இருக்கிறது. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவருடைய வாக்குகள் என்பது 17.47% இருக்கிறது. 4வது இடத்தில் தற்போது நமல் ராஜபக்ச இருக்கிறார். அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது 2.42% இருக்கிறது என்ற அந்த விவரமும் தற்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அரியேந்திரன் அவர் 4வது இடத்தில் இருந்த நிலையில் அதில் சற்று மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இப்போ 2வது சுற்று அந்த சுற்றில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், இலங்கையில் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கும் போது தங்களுடைய முதல் பிரெஃபரன்ஸ் யார், 2வது பிரெஃபரன்ஸ் யார், 3வது பிரெஃபரன்ஸ் யார் என்றுதான் வாக்களித்திருப்பார்கள். முதலில் இடம்பெறக்கூடியவர்கள் 50% தாண்டாத பட்சத்தில் 3வது இடத்தில் இருக்கக்கூடியவருடைய வாக்குகளை எண்பார்கள். அதில் அவருக்கு, அதாவது இப்போ ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்தில் இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கேவுக்கு அடுத்த நிலையில் யாரை அவருக்கு வாக்களித்தவர்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த அடிப்படையில் அந்த வாக்குகள் என்பது முதலிடத்தில் இருப்பவர்களுக்கும் 2வது இடத்தில் இருப்பவர்களுக்கும் செல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது யார் 50% தாண்டுகிறார்கள் என்று அந்த 2வது சுற்றில் முடிவாகிதான் 50%க்கும் மேல் பெற்றவராக அவர் அறிவிக்கப்பட்டு அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அந்த வகையில் தான் தற்பொழுது 2வது சுற்றுக்கு செல்லக்கூடிய ஒரு முடிவு என்பது இலங்கை தேர்தலில் நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் அவர்களுடைய சதவீதம் மாறுவதை பொறுத்து யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது தெரிய வரும். மிக முக்கியமாக இந்த 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்ட பிறகு இந்த சதவீதத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்பதும் முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. லாவண்யா. அபிநயா, தற்போது 2வது விருப்ப தேர்தல் என்பது அங்கு விறுவிறுப்பாக எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில யாருக்கு இங்கு பெரும்பான்மை கிடைக்க போகிறது என்ற பேச்சு நிலவுகிறது. கட்சிகள் தரப்பில் என்ன பேசப்பட்டு வருகிறது? லாவண்யா, இந்த முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்க இவனுடைய இந்த வளர்ச்சி என்பது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் பெற்றிருக்கக்கூடிய இந்த 40% வாக்குகள் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலிருந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் அவர் இந்த தேர்தலை சந்தித்தார். அவர் தற்பொழுது 40.19% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த 2வது சுற்றில் இந்த எண்ணிக்கை என்பது மாறுமா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இதில் மிக குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பிறகாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ் அவர் இருவருக்கும் இடையேயான இந்த வாக்குகள் வித்தியாசம் என்பது சற்று முன்னதாக குறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது அது கிட்டத்தட்ட 7% என்ற அளவிலாக அந்த எண்ணிக்கை என்பது இருந்திருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது தமிழர்கள்
அதிகமாக வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது குறைவாக இருக்கிறது. திரிகோணமலையை தவிர மற்ற பகுதிகளில் தமிழர்களுடைய ஆதரவு என்பது அவருக்கு குறைவாக இருந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தும் கூட சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இலங்கையில இப்போ 2வது சுற்று எண்ணிக்கைக்கு போறாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்துல ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, முதல்ல இப்போ சஜித் முன்னிலை பெற்றுக் கொண்டே வருகிறாங்க. அப்படி இருந்தாலும் ஓவராலா அனுரா முன்னிலை பெற்று இருக்கிறார். ஆனா 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால 2 பேருக்குமே இப்ப 50% கிடைக்கலைங்கிறதுனால 2வது 3வது சாய்ஸை நோக்கி போறாங்க. இப்ப இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப தீர்மானிக்கக்கூடிய இடத்துல 2வது சாய்ஸ் 3வது சாய்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ இப்ப தமிழர் பகுதியில அரியநேத்திரன் நின்று இருக்கிறார். அவருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர். இப்போ அவங்களுடைய செகண்ட் சாய்ஸா எதுவா இருந்திருக்கும்? அநேகமா 99% சஜித்தா இருக்கலாம். அதே போல ரணிலுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா வாக்களிச்சவங்களுடைய செகண்ட் சாய்ஸா சஜித் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறப்போ செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸை பொறுத்தளவுல சஜித்துக்கு அதிக வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரியான இந்த டர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ அப்படியே காலையில ஒரு விதமா ஆரம்பிச்சு இப்போ அது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ்ல முடியுமோ அப்படின்னு தோன்றுகிறது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன். தொடர்ந்து இலங்கை தேர்தல் சார்ந்த பல்வேறு விவரங்களையும் பார்வைகளையும் முன்வைப்பதற்காக நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். 2வது சுற்றுக்கு இலங்கை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை போகுது. இப்போ இவங்களோட 2வது சாய்ஸ் 3வது சாய்ஸ், அதாவது ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்தவர்களோட 2வது 3வது சாய்ஸ் என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கு. அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அபிநயா, இப்போ திரு கோலாகலம் சொன்னது போல ஒரு அட்வான்டேஜ் ஃபார் சஜித் பிரேமதாச இந்த விருப்ப வாக்குகள்ல கிடைக்கலாம். இதைதான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசும்போதும் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல 2வது விருப்ப வாக்கு எண்ணிக்கைன்னு போகும்போது அது அனுராவுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்புகளை கூடுதல் ஆக்குங்கிற கேள்விகள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இருந்தது 4% குறைவான அந்த வாக்கு வித்தியாசமா 2 பேருக்குள்ள இருந்தது. ஆனால் இப்போ அது 7% இருக்கக்கூடியதை பாக்குறோம். இன்னொன்னு, அனுராவுடைய கட்சியிலிருந்து ரொம்ப அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் குறிப்பிடுறது ரொம்ப அழுத்தமா சொல்றது என்னன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க டிக்ளேர் பண்றாங்க அனுரா வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 13 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல இப்ப அனுரா முன்னிலையில இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. 1.3 மில்லியன் வாக்குகள்ல நாங்க லீடிங் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது இன்சைட் இன்ஃபர்மேஷன். இப்ப கவுண்டிங் இன்னும் ஆன் த ப்ராசஸ். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து வரக்கூடியதுல இருந்தும் அங்க களத்துல இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கறதுலயுமே கூட அனுரா ஒரு இன்னும் அட்வான்டேஜ் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. இந்த அப்படின்னா 13 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கக்கூடியதை இந்த ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுல இருந்து சஜித்தால ஃபில்அப் பண்ண முடியுமாங்கிறதுதான் கேள்வி. திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் சொன்னது போல முக்கியமானது, அரியநேத்திரனுக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் நிச்சயமா 2வது வாக்காக சஜித்துக்கு தான் வாக்களித்திருப்பாங்க. ஏன்னா அங்க இலங்கை குடியரசுக் கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே சஜித் பிரேமதாசாவை ஆதரிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, இதுல இன்னொரு சிக்கல் இருக்கிறது. இதுல நம்ம முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா பலரும் அங்க இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் முதல் வாக்குடைய கூட நிறுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் 2வது 3வது வாக்குகளை பயன்படுத்தி இருக்காங்கிறதும் நமக்கு தெரியாது. எனவே அது முழுமையாக சஜித்துக்கான கூடுதல் அட்வான்டேஜை கொடுத்துருமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ அனுராவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் முதல் வாக்கோடையே கூட நிறுத்திருக்கலாம், 2வது வாக்கு அவங்க செலுத்திருக்க மாட்டாங்க. அதே போல சஜித்துக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது ரணில், இப்போ ரணிலுக்கு வாக்களிக்கக்கூடியவருடைய 2வது சாய்ஸ் யாரு அப்படிங்கிறதுல இருந்துதான் இப்போ நீங்க ரணிலுக்கு வாக்களிச்சவங்க 2வது சாய்ஸா வாக்களிச்சுதான் சஜித் பிரேமதாசாவுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரே கொள்கை, ஒரே சித்தாந்தம், ஒரே கட்சியில ஒன்றா பயணித்தவர்கள். ஆனா அதுல எத்தனை பேர் அந்த 2வது 3வது வாக்குகளை செலுத்தினார்கள்ங்கிறதும் கேள்வியா இருக்குன்றாங்க. ஏன்னா முதல் முறையா இலங்கை இப்படி விருப்ப வாக்குகளை நோக்கி போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. அதுக்கு இந்த முறை மும்முனை போட்டிங்கிறதுனால எல்லா கட்சிகளுமே அந்த விருப்ப வாக்கையும் பதிவு செய்யணுங்கிற
அந்த கேம்பெயின் நடந்தது. குறிப்பா தமிழ் மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மாவட்டங்கள் 5 தேர்தல் மாவட்டங்கள் இருக்கு. அங்க எல்லாமே வந்து அது முழுமையாக அதற்கான ஒரு பரப்புரையும் செய்யப்பட்டுச்சு. நீங்க முதல் வாக்கு இல்லைன்னா 2வது வாக்குரிமையாவது இங்க அளிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில சஜித்கான ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனா தற்போதைய நிலையில அனுரா தான் இன்னமும் முன்னிலையில இருக்கிறாரு. காலையில ரொம்ப பெரிய ஒரு தபால் வாக்குகள்ல பெரிய ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருந்துச்சு. 30% 35% வாக்கு வித்தியாசத்துல அவர் வந்து சஜித் பிரேமதாஸை விட கூடுதலாக இருந்தார். அதுக்கு காரணம் தபால் வாக்குகள்ல பெரும்பாலும் அரசு ஊழியர்கள், இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அவங்க வந்து தொழிற்சங்கங்களோடு இருக்கக்கூடியவர்கள். தொழிற்சங்கங்கள் எல்லாருமே இப்ப அனுரகுமார திசநாயக்கவுடைய அந்த கட்சியை அவங்க கேண்டிடேட்ஸை தான் ஆதரிக்கிறதுனால அந்த இடமும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த 13 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு இடத்துல இருந்து, ஒரு அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருந்து தன்னுடைய வெற்றியை அது பாதிக்காதுங்கிற இடத்துல இருந்தும் அனுராவுடைய தரப்புல இருந்து அவங்க நாளை அவர் வந்து பொறுப்பேற்பாரு, செக்ரட்டரியேட்ல பிரசிடென்சியல் செக்ரட்டரியேட்ல பொறுப்பேற்க ஸ்வேரிங் எல்லாம் இருக்குங்கிற அளவுக்கு சிம்பிளா பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கான்பிடென்டா பேசக்கூடியதையும் பாக்குறோம். அபி திரு கார்த்திகை செல்வன், இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப தமிழர்களோட சாய்ஸா அனுரகுமார இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த எண்ணிக்கைக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஆனா அது அப்படியா இல்ல அப்படின்றது வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தெரிய வந்தது. ஒருவேளை 2வது சாய்ஸ்ல அனுரகுமார தமிழர்களோட சாய்ஸ்ல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதுவும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா திருகோணமலை மாதிரியான ஒரு தேர்தல் மாவட்டத்துல அனுரகுமாராவுக்கு ஓரளவுக்கு வாக்குகள் வந்திருக்கு, பதிவாகி இருக்கிறது. மற்ற இடங்கள்லயும் கூட முதல் வாக்குகளா அவர் வந்து 8-10% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு தமிழர் பகுதிகளிலுமே. அங்க வந்து அதிகமா சஜித் பிரேமதாசா, அதுக்கு பிறகு அரியநேந்திரன், ரணில் இப்படி இருந்தாலும் கூட 10% இரட்டை இலக்க வாக்குகளையும் அவர் பெற்றிருக்காரு. அதனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பாக்குறாங்க. நிறைய இந்த முறை வந்து தென்னிலங்கை அதே போல வடக்கு கிழக்கு எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாய்ப்பாக சாய்ஸாக அனுரா இருந்திருக்கிறார். ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறதும் சிஸ்டம் சேஞ்சுங்கிறதும் அவங்கள ரொம்ப பெரிய அளவுக்கு ஈர்த்திருக்கக்கூடியதா இருக்கு. பொருளாதார நெருக்கடி தான் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். கடந்த 1 மாதமாக இலங்கையினுடைய கள நிறுவனங்களை முழுமையா பதிவு செய்துட்டு இருக்கிறோம். நீங்களும் சிவரஞ்சனி உள்ளிட்டவர்களாம் நிறைய செய்திகள் நம்ம இதை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போதும் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. இன்னொரு குறிப்பான அம்சம், ஏன் தமிழ் மக்கள் வாக்களிச்சிருப்பாங்கன்னா, இந்த முறை சிங்கள பேரினவாதம்ங்கிறத முதன்மைப்படுத்தி அவங்க வந்து 3 பேருமே அங்க தேர்தல் பரப்புரை செய்யல. அதனால இங்க வந்து சிங்களர்கள் வெர்சஸ் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த தன்மையில இந்த முறை வந்து தேர்தல் பெருமளவுக்கு கூர்மைப்படுத்தப்படலை அந்த பரப்புரைங்கிறது. அதனாலையும் இந்த வாக்குகள் இவருக்கு வந்திருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில பெருமளவுக்கு இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், மாற்று அரசியல் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் 75 ஆண்டு கால இந்த தேர்தல் அரசியல்ல இலங்கையில பெரிய அளவுக்கான பின்னடைவு, நாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை சந்திச்சதுக்கு இவங்க தான் ஆட்சியில் இருந்தவங்க தான் காரணங்கிற அடிப்படையில தான் நீங்க ராஜபக்சே பாத்தீங்கன்னா தெரியும். நமல் ராஜபக்சே வந்து இன்னைக்கு 5வது இடத்துல தான் இருக்கிறாரு. அரியநேந்திரனுக்கு அடுத்த கட்டத்துல தான் இருக்கிறாரு. நீங்க ஒரு இதை பார்க்க முடியும், இந்த ஷிஃப்ட் அப்படியே நடந்திருக்குது. அதாவது ராஜபக்சே கடந்த முறை கோத்தபய ராஜபக்சே 50% வாக்குகளை பெற்று 2019 அதிபராகிறாரு. அந்த தேர்தலில் 3.16% தான் இவருக்கு அனுராக்கு கிடைச்சது, ஏகேடிக்கு. ஆனால் இந்த முறை அது அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ராஜபக்சே அவருடைய கட்சி அந்த வாக்குகள் அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடுது, அனுராவுக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அனுராவுடைய இடத்துல இருந்து தான் இன்னைக்கு வந்து நமல் ராஜபக்சே இருக்காரு. மஹிந்தாவுடைய மகன் ரமல் ராஜபக்சேவுடைய வாக்கு சதவீதம் பார்த்தாலும் அப்படியேதான் இருக்குது. இந்த ஸ்விஃப்ட் வந்து இந்த 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு நடக்குது. அந்த நெருக்கடியில 16 மணி நேரம் மின்வெட்டு இதெல்லாம் சந்திச்ச பிறகு அந்த மக்களுக்கு வந்து நம்மில் ஒருவராக, எளிய மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தராக வரணுங்கிற இடத்துல இருந்துதான் இப்ப அனுராவுக்கான வாக்களிப்பா மாறி இருக்கு. நீங்க வந்து ஜேவிபியோட தொடக்க காலம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு. பல கொலைகளை செஞ்சிருக்காங்க, இன ரீதியான தாக்குதல்களை நடத்திருக்கிறாங்க. அது பேண்ட் ஆர்கனைசேஷன், கொஞ்ச நாளைக்கு அந்த தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியாலாம் இருந்திருக்கிறது. ஆனால் அனுரா வந்து வேற ஒரு தலைமையாக இருக்கிறார். அவர் 87 ஜேவிபிக்கு வந்த பிறகு பள்ளி காலத்துல, அதுக்கு பிறகு அவர் வந்து கடந்த 20 ஆண்டுகளா வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அமைச்சரவையிலையும் ஒரு சில காலங்கள் இருந்திருக்கிறாருங்கிற அடிப்படையில இருந்தும் நிறைய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கிறது. அதனால அந்த இப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி இன்க்ளூசிவான ஒரு இடத்துக்கு தான் நகர்கிறோம்ங்கிறாங்க. நேற்றுக்கு நம்ம சொல்லதிகாரத்துல பேசின சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருக்கக்கூடியவர்
அவரும் என்னன்னா சஜித்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம், ஒருவேளை அனுரா வெற்றி பெற்றாலும் அவரோடும் எங்களால உரையாடலை நடத்த முடியும், நகர முடியுங்கிறாங்க. அனுரா வெற்றி பெறுவதுங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து உறுதி செய்யறாங்க. ஒரு கடைசி கட்ட நெருக்கடிகள் இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னால அவர் வந்து 50% வாக்குகளை பெற முடியல. முதல் முறையா ஒரு விருப்ப வாக்கு எண்ணிக்கை போயிருக்குனாலும் இன்னமும் அட்வான்டேஜ் அனுரா அப்படின்னு தான் இருக்கு. அபி, இலங்கை தேர்தலில் என்ன நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விவரங்களையும் அது சார்ந்த பார்வையும் பகிர்ந்ததற்கு நன்றி திரு கார்த்திகை செல்வன். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் 2வது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு சென்றிருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக மற்ற செய்திகளை வழங்குகிறார் நெறியாளர் லாவணி.